வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ பொதுவாக வந்து இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ். அதுலேயும் 3000க்கு நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் ப்ரோன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் அழகாக வந்து இந்த போட்டில் ஒன்று வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயா பட்டன் என்னையா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்பர் ஆஃப் பட்டன்ஸ் அதிகமாக இருக்கும்ல, ப்ளே, பாஸு, வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு நிறையா இருக்கும். பட் இதை பார்த்ததுமே என்ன தெரிஞ்சதுன்னா டச்சு. ஆமாம், இது டச்சு சப்போர்ட் இருக்குது. அந்த பிக்சல் பட்ஸு நான் ப்ரோ வச்சுருக்கேன்ல, கரெக்டாக எனக்கு அந்த டச் மாதிரியே இதுவும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால தான் சும்மா ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஸோ இதை பார்க்குற நேரத்தில் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து ஒரு 90s கிட்ஸ் கடையை பார்த்துருக்காருங்க. பார்த்த இடத்துல என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு பார்ஸ் அப்படின்ற மாதிரி செம்மையாக இருக்குது. பேங்க் ஆஃப் சாக்லேட்டா பெரிய பாக்கெட்டில் போட்டு ஸ்கூலுக்கு முன்னாடி எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இதோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக யூனிக்காக இருக்குது. ஆமாம், இப்போ இருக்கிற சாக்லேட்ஸ் மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு ஏதோ என் லக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஆப்போசிட்டில் என்னால் இதை பார்க்க முடிஞ்சது. பார்த்தோன்னே வாங்கியாச்சு. எக்ஸாக்ட்லி இதான் ப்ரோ அந்த மாடல் வந்து அஃபிஷியல் போட் ராக்கர் 650 ப்ரோ. ஸோ ப்ரோ நமக்கு கிடைச்சது வந்து 2300. ஆமாம், இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ 2799க்கு இருக்குது. பட் இது 299, அதாவது 2999க்கு தான் லான்ச் ஆச்சு. பட் இப்போ தான் நான் வாங்கி ஒரு 2 மாதம் தான் இருக்கும். ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கான அந்த குஷன் நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக்லேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக எப்படி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா கப்ஸோட மூவ்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து 90 டிகிரி மூவ்மெண்ட் இருக்குது. அப்புறம் வெயிட்டும் கம்மியாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. ப்ளஸ் இதில் ஏஎன்சிலாம் இருக்கா என்ன? இல்லை, ஏஎன்சிலாம் கிடையாது. ஆனால் இஎன்சியே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து கட் டவுன் ஆனதை ஃபீல் பண்ண முடியுது. இந்த டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இவங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓ, ஸோ இந்த இடத்துல டச் இருக்கு. மேலே இல்லாட்டி சைடில் ரைட் சைடில் மட்டும்தான் டச் சப்போர்ட் இருக்கு, லெஃப்ட் சைடு கிடையாது. ஓகே. ஸோ சினிமேட்டிக் சவுண்டு டைலர்டு ஃபார் யுவர் வேர்ல்டு வித் டால்பி ஆடியோன்னு போட்டிருக்காங்க. இது எப்படி ப்ரோ ஆப்பில் போயிட்டு இந்த டால்பி ஆடியோ ட்ரிகர் பண்ண வேண்டியதாக இருக்கா இல்லை டிஃபால்ட்டாகவே இது? இல்லை ப்ரோ, இது வந்து ஆப்பில் போய் தான் நம்ம ட்ரிகர் பண்ணணும். நான் வாங்குறப்ப எனக்கு டிஃபால்ட்டாக ஆனில் தான் வந்திருந்தது. நான் ஆப்பில் போய் பார்த்தப்போ தான் அது ஆனில் இருக்குங்கிறதே நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அப்புறம் ஆஃப் பண்ணி பார்த்தேன். ஆனால் இவங்களோட ப்ரொஃபைலுமே எனக்கு நல்லா தான் இருக்குது. சில பாட்டில் வந்து எனக்கு டால்பி அட்மாஸ் பிடிச்சிருந்தது, சில பாட்டில் எனக்கு டால்பி அட்மாஸ் இவங்களோடதே நல்லா இருந்தது. ஸோ அது டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த ப்ரொஃபைல்ஸ் சூஸ் ஆகுதோ நீங்கள் செட் ஆகிறத சூஸ் பண்ணிக்கலாம். 40 mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டச் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது? டச் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஆனால் ஆப்பில் போய் கஸ்டமைஸ் பண்ணலாங்கிற மாதிரி பார்த்தா அது மட்டும் கரெக்டாக இல்லைங்க. ஆனால் டிஃபால்ட்டாக இருக்கிற டச் சென்சிட்டிவ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. நமக்கு வந்து ஆக்சுவலாக ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆக்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணால் 8 hours ப்ளேபேக்கு, ஆக்ஸ்னா ப்ளேபேக் ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ நார்மலாக ப்ளூடூத்தில் கேட்கும்போது சில பட்ஸ்லாம் எப்படி திரும்ப வேலை செய்யுது, அதாவது ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, ப்ளூடூத்தில் ஆடியோ லவுடாகவும் 3.5 மாட்டினா லவுட்னஸ் கம்மியாகிற மாதிரியும் இருக்கும். ஓகே, எப்படி அதை வந்து நான் ஆக்ஸில் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கல ப்ரோ. வாங்கினப்போ மட்டும் செக் பண்ணலான்னு எடுத்து பழைய ரியல்மி ஃபோனில் போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. ஏன்னா ப்ளூடூத் தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த இதுக்கு. பெரும்பாலும் இப்போ எல்லாருமே ப்ளூடூத்துக்கு தான் பழகிட்டாங்க. ஏன்னா ஒயரே இல்லாமல் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் யூஸ் பண்ண முடியுதுன்னு. எம்ஆர்பி 8990. எம்ஆர்பி வந்து இவங்க இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் இது 3000க்கு தான் வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபரில் சம்டைம்ஸ் 2200 300க்குலாம் கிடைக்கிது. பிளாக் கலர் போட் ஹியரபிள்ஸ் போயிட்டு அதில் வந்து ஹெட்ஃபோனில் 65 அந்த வந்துருச்சு. ஃபாஸ்ட் பேர் கனெக்ட், ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன். ரொம்ப லைட்டாக தான் வெளியே கேட்குது எனக்கு. ஏன்னா ஃபுல் வால்யூம் வச்சுருந்தேன். நான் அப்படியே செட்டிங்ஸ் போகிறேன். பட் இப்போதைக்கு சாங்கோட ப்ரொஃபைல் நான் தான் மாற்ற முடியுமா இங்கே? இல்லை ப்ரோ, ப்ரொஃபைல் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் வால்யூம் கூட்டலாம், வால்யூம் கம்மி பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பாட்டு போகலாம், முந்தின பாட்டு போகலாம், பாஸ் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். இதில் இன்னொன்று வந்து வாரண்ட்டி வந்து எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி கிடைக்கும் ப்ரோ இந்த ஆப்பில் போய். நீங்கள் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அதான் அதுவே டிஃபால்ட்டு. நீங்கள் இந்த போய் ஆப்பில் வாங்கினீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? இதில் வந்து இங்கே வாரண்ட்டி வரும் ப்ரோ, 1 year + 3 months எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி அந்த மாதிரி பார்த்தேன். போட்டில் வாங்கிட்டு நீங்கள் போட்லேயே ரெஜிஸ்டர் அதில் நீங்கள் ப்ரோ சீரிஸ் ஹெட்ஃபோன்ஸ் எது வாங்கினாலும் அது வருது. ஆமாம், அந்த ஐவி ப்ரோன்னு இப்போ ஒன்று பண்ணியிருக்காங்க போல, எல்டாக்லாம் இருக்குது, டியூவல் டிரைவர்லாம் இருக்குது. ஓகே டிடபிள்யூஎஸ் அதுலேயும் பார்த்தேன் 12+3 போட்டுருந்தோம். ஆமாம், இதில் 3 months எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி எனக்கு வந்து அஃபிஷியல் இதில் வாங்கினால கொடுத்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா கிடைக்காது. எல்லாமே இருக்குங்க, ஆனால் எதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆகலைங்க. எனக்கு ஒர்க் ஆகலை. ஆப் வந்து மெச்சூராக இல்லை. பட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா காட்டுறதெல்லாம் பயங்கர பில்டப்பாக இருக்குது, ஆனால் எதுவும் வேலை செய்யாது. இதுதான் நல்லா இருக்கு. போட்டோட அடாப்டிவ் EQ-வோட அவங்களோட சிக்னேச்சர் சவுண்ட் தான் நல்லா இருக்கு.
இதுக்கு வேற சொல்லியிருந்தானுங்க இந்த போட் நோ சிக்னேச்சர் நோ சவுண்ட் நோ நோ வந்து நோ நோ சிக்னேச்சர் சவுண்ட் வித் அடாப்டிவ் EQ சூப்பரா இருக்கு ப்ரோ. கரெக்ட். எனக்கு அதனால தான் நான் டால்பி அட்மாஸ் ஆஃப் பண்ணிட்டு போட் சிக்னேச்சர் சவுண்டில் தான் நான் கேட்குறேன். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஸோ சிஸ்டம்க்கு வந்து அப்டேட்ஸ் வேற உண்டு. அப்டேட்ஸ் உண்டு. வந்துச்சா ப்ரோ? வரல. ஆனால் அப்டேட்ஸ் உண்டுன்னு அதில் காட்டுது. சரி ஆனால் ஓகே. எனக்கு வரல. ஆனால் இதுதாங்க மொத்தம் வந்து உங்களோட டிவைஸ் டூர் பார்க்கறதுக்கும் டக்குன்னு கொஞ்சம் அட்ராக்டிவாக கொஞ்சம் லுக் ஆஸ்பெக்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் எதுவுமே பர்ஃபெக்டாக வேலை செய்யாது. இப்போ இருக்கா பக்காவாக இருக்கு. நான் கூட ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டுட்டேன். என்னடா நீங்க இப்படி வேக்குதுன்ட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்போ வேக்கு இப்படி தொட்டிங்கன்னா அப்போ கூட ஒர்க் ஆகும். நிறைய தடவை அப்படிதான் ஆச்சு. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அழகா நெக்ஸ்ட் ஆகு. இப்படி அவ்வளோதான். அதாவது பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2 அந்த ப்ரோ சீரிஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாருக்கும் அப்படியே எக்ஸாக்ட் டிட்டோ காப்பி அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம். நண்பர்களே, இது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தான் இருக்கு. நிஜமாவே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 2300 அப்படின்ற ஒரு ப்ரைஸ்க்கு வந்து இதுக்கு விட்டு தான். ஆமாம், யாரெல்லாம் அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ GRAB 500 GRAB 400 300 இதில் ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. லேட்டன்சி இருக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ மொத்தம் கேமிங்க்கு இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒயர்டில் யூஸ் பண்ணுங்கள். ஆமாம், அது அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கேப்லேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. பட் பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. செம லேட்டன்சி ப்ரோ. ஆனால் நான் இதே சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். உடனே வந்து ப்ளூடூத் போயிடுச்சு. அதாவது எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் ப்ளூடூத் போயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லேட்டன்சி பக்கா, லேட்டன்சியே இல்லை, ஒயர்டாக மாறிடுச்சுல. அசால்ட். அப்போ வயர்டில் சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோக்கு. கேம் விளாடுறவங்க ஆடியோ ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ளூடூத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது ஒயர்ட்லேயும். சில ஹெட்ஃபோன்ஸ் நான் இந்த மார்ஷல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒயரை மாட்டிட்டா கொஞ்சம் குறைஞ்சிரும் லவுட்னஸ்லாம். ஏன்னா அதில் வந்து ப்ளூடூத்தில் அந்த ஹை இது பிட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இப்போ வந்துருச்சு. இப்போ நிறைய ஹெட்செட்ஸுங்கிறனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை குறைச்சிட்டாங்க போல் இப்போ இருக்கிற அந்த ஹெட்செட்ஸ்லாம். ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, எந்த கண்ட்ரோல்ஸ் பட்டனும் வேலை செய்யலை. அதாவது ஒயர் மாட்டினதுக்கப்புறம் மேனுவலாக நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். பட் சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. சரி, கால்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? கால் சூப்பராக இருக்குது ப்ரோ. வீட்டிலலாம் ஃபோனில் தான் எப்பயும் பேசுவேன். சிக்னல்லாம் என் வாய்ஸ் கேட்கலப்பான்னு சொல்லுவாங்க. பட் இதில் பேசுகிறப்போ யாருமே எதுவும் சொல்லலை. பரவாயில்லையே, நைஸ். ஆனால் ஒன்றுங்க, அவுட்டோரில் அதுக்காக நான் வந்து பைக் ஓட்டும் போது இந்த ஹெட்ஃபோன்ஸ் அடி மேடி அண்ட் போயிட்டு ஃபோன் பேசுவோம் ப்ரோ அப்படின்லாம் விளங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வீட்டுக்குள்ளே சும்மா யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹெட்செட் அப்படி பார்க்கலாம். ஏன்னா ஏஎன்சி கிடையாது, எதுவும் கிடையாது. ரைட்டுங்க. ஸோ மொத்தம் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு ஃப்ரம் போட்டு. சரியா? ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு. ஆனால் குவாலிட்டி இஷ்யூஸ் இல்லை, ஃபினிஷிங் இல்லை வச்சிருக்கான். இஎன்சி செம அக்ரெசிவ். இது எடுத்ததுமே ஏதோ வேறு உலகத்துலேருந்து இங்கே திரும்ப நான் வந்துட்டேன் அப்படி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொதுவாக இந்த பட்ஜெட்டுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெப்ரானிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கிட்ட சிலென்சியோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஆடியோலாம் தரமாக இருந்தது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பெரும்பாலும் வந்து இந்த 2000 2500 ரூபா 3000 ரூபாய்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி இப்படி தான் ப்ரோ இருக்கும். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓவராக அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் சாஃப்ட் பிளாஸ்டிக்காக இருக்கும், இந்த அளவுக்கு இழுக்கலாம். அதுக்காக அப்படியே வளைச்சு பார்ப்பேன். அதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த மோல்டு விட்டுரும். சரியா? அதனால் அந்தளவுக்கு அக்ரெசிவாக யூஸ் பண்ணாதீங்க. பட் சர்ப்ரைஸ் ப்ரோ, போட் கிட்ட இருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். எனக்கு அந்த டச் நல்லா இருந்தது. 2300 பார்க்குறப்போ உண்மையிலேயே ரைட் சைடில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், அது ஞாபகம் இருக்கட்டும். நான் 2 வேலைக்கு ஆகலை. ரைட் சைடில் மட்டும் பக்காவோட டச்சு என்னவோ அப்படியே எக்ஸாக்டாக இங்கே தூக்கி 2000 ரூபாய்க்கு சிக்கன் கொடுத்த மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அண்ட் நீங்கள் ஏதாவது போட்டில் வந்து ஓவர் ஹெட்ஃபோன்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ் 2000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி என்ன ஏதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ஜாவேத். பார்க்கலாங்க.